ஆண்டவரும் இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத நல்ல நாமத்தினாலே யாவரையும் அன்போடு ஜீவபாதை எழுப்புதலின் ஒளித்தின் சார்பாக ஜேசி ஸ்டார் டிவி சார்பாகவும் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரை நம்பி வாழுகிற ஓடுகிறதான வருகிறதான பிள்ளைகளை அவர் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். அவர் எல்லா விதங்களிலும் தப்புவிப்பார், விடுவிப்பார். இயேசு கிறிஸ்து தம்முடைய பிள்ளைகளை எல்லாவற்றிலும் கூட இருந்து பாதுகாத்து வழி நடத்துவார். கொள்ளை நோய்கள், கொடிய வியாதிகளில் இருந்தெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தழும்புகளாலே குணமாக்கி சுகமாய் வாழச் செய்வார். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். அவர் உண்மையுள்ள தெய்வம், அவர் சத்தியமுள்ள தெய்வம், அவர் நீதி உள்ள தெய்வம், அவர் சொன்னதை நிறைவேற்றுகிறவர், அவர் வாக்கு மாறாதவர், அவர் உண்மை உள்ளவர். எவ்விதத்திலெல்லாம் எந்த நேரத்திலெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறோமோ அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தேவனாக இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த வேதம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதே போல சங்கீதக்கார தாவீது சொல்லுகிறார், அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை ஜீவனுள்ள நாளெல்லாம் தொடரும் என்று எழுதுகிறார். வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறார் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து, இயேசுவே இயேசுவே என்று சொல்லி, நீர் எனக்கு போதும், நீரே என் இரட்சகர், நீரே என் மெய்ப்பர், நீரே என் பாதுகாவலர், நீரே என்னை நடத்துகிறவர், நீரே என் அன்பு தெய்வம் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்தால் அந்த இயேசு கிறிஸ்து யார் யார் என்னென்ன சூழ்நிலைகளில் இருந்து அவருடைய நாமத்தை அறிக்கை செய்கிறார்களோ, இயேசு கிறிஸ்து என்னும் நாமத்தை அறிக்கை செய்கிறவர்கள் என்ன நிலைமையில் இருந்து அவருடைய நாமத்தை கூப்பிடுகிறார்களோ, அறிக்கை செய்கிறார்களோ, அந்த நிலைமையில் அந்த சூழ்நிலையில் அவர்கள் ஆண்டவர் பக்கத்திலே கடந்து வந்து ஆண்டவர் அவர்களுக்கு உதவி செய்வார். நல்ல ஆகாரத்தை கொடுப்பார், நல்ல உடைகளை கொடுப்பார், நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி தருவார், நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார், நல்ல வருமானத்தை கொடுப்பார், நல்ல சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுப்பார், நல்லது ஒரு பாதுகாப்பை கொடுப்பார், நீடிய வாழ்வை கொடுப்பார், தீர்க்க ஆயுசை கொடுப்பார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் நீடிய ஆயுளை வருவிக்கும் கொடுக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நீடிய ஆயுசை, நீடிய நாட்களை, நீடிய வாழ்வை ஆண்டவருக்கு பயப்படுகிற பொழுது கொடுக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் உள்ளத்திலும் சரி, உங்கள் இல்லத்திலும் சரி நிரந்தரமாக இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாக நீடிய ஆயுளோடும் நிம்மதியான வாழ்வோடும் வாழ ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்வார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்பொழுதும் எவ்வேளையிலும் எந்த சூழ்நிலையும் அறிக்கை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி அங்கே சங்கீதம் 34:10 பார்க்கிறோம். அங்கே ஸ்தோத்திரம். அது போல மத்தேயு ஸ்தோத்திரம் 11:28 பார்க்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். வருத்தத்தோடும் தவிப்போடும் ஏக்கத்தோடும் கலக்கத்தோடும்
பயத்தோடு வாழுகிற மக்கள் யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி வருகிற பொழுது, இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, அவர் உங்களுடைய பாரங்களை, அவர் உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய வருத்தங்களை எல்லாம் நீக்கி உங்களை சமாதானமாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சியாக வாழ வைக்கிற கர்த்தர். ஆகையால் தான் ஆண்டவராகிய இயேசுவே, என் வாழ்க்கையில வாரும் ஆண்டவரே, என் குடும்பத்திலே வாரும் ஆண்டவரே, அப்பா என்னை ஆளுகை செய்ய வாரும், என் குடும்பத்தை ஆளுகை செய்ய வாரும், என் ஊழியத்தை ஆளுகை செய்ய வாரும் என்று சொல்லி ஆண்டவரை அழைக்கிற பொழுது, அவர் வந்து ஆளுகை செய்ய ஆரம்பித்தால் நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு, மிகுந்த பாதுகாப்பு உண்டு, மிகுந்த ஸ்தோத்திரம் மகிமையான காரியங்கள் உண்டு. ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை எப்பொழுதும் ஆவலோடும் அன்போடும் ஸ்தோத்திரம் நாம் அழைக்க ஆரம்பித்தால், கூப்பிட ஆரம்பித்தால், நிச்சயமாக அவர் நம் பட்சமாய் நம் அருகில் கடந்து வருகிறவராகவே இருக்கிறார். ஆகையால் தான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம், தேவன் பெரிய காரியங்களை செய்வார். சங்கீதம் 91 அதிகாரத்திலே 15வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்து காலத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை ஆபத்திலே தப்புவித்து அவனை எல்லா இடங்களிலும் அவனை நான் கனப்படுத்துவேன். நண்பர்கள் மத்தியிலே, ஊழியர்கள் மத்தியிலே, குடும்பத்தார் மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே, உடன்பிறப்புகளுக்கு மத்தியிலே, எதிராளிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் ஆபத்திலே விடுவித்து ஆண்டவர் தப்புவித்து அவர்களுக்கு மத்தியிலே நடுவிலே ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான் என்று சொல்லுகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நீங்கள் மனிதனை நோக்கி கூப்பிடுவதை காட்டிலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், அவர் உங்களுக்கு செவி கொடுப்பார், அவர் உங்கள் கூப்பிடுதலுக்கு பதில் கொடுப்பார் என்று அருமையான வாக்குத்தத்தம் சொல்லுகிறது. அன்பு தேவ பிள்ளைகளை, உறவுகளை கூப்பிட்டு, நண்பர்களை கூப்பிட்டு, மனிதர்களை கூப்பிட்டு நாம் தோல்வி அடைந்தது, ஏமாற்றம் அடைந்தது போதும். அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரே ஒரு விசை அன்னு தினமும் ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி கூப்பிட்டால், அவரை நோக்கி கூப்பிட்டால், அவர் உங்களுடைய கூப்பிடுதலுக்கு, அவர் உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு, அவர் உங்களுடைய வேண்டுதலுக்கு, அவர் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக, செவி கொடுத்து பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். நிச்சயமாக நீங்க என்ன காரணத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக அவரை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அந்த காரணத்துக்காக, அந்த நோக்கத்துக்கு உண்டான பதிலை ஆண்டவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த பரிசுத்த வேத பகுதி சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நீங்கள் கூப்பிடுகிற வேளையிலே அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறார் என்று முதலாவது சொல்லுகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, நீங்களும் நானும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். இரண்டாவது, நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவது காரியம் சொல்லுகிறது, ஆபத்திலே அவனோடு இருந்து, நெருக்கத்திலே, பிரச்சனையிலே, ஆபத்திலே அவர் நம்ம கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இல்லையா? முதல்ல நாம அவரை நோக்கி கூப்பிடணும். அப்படி கூப்பிடையில அவர் நமக்கு மறு உத்தரவு அருள் செய்கிறாராம். அவர் நம்முடைய கூப்பிடுதலை கேட்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், அது மாத்திரமல்ல, ஆபத்திலே அவர் நம்ம கூடவே இருக்கிறாராம். அல்லேலூயா. நம்ம கூட இருக்கிற தேவன் எப்பொழுதும் இரவு பகல் என்று பாராமல் 24 மணி நேரமும் எந்த சூழ்நிலையில எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அவர் நம்ம கூடவே இருந்து நம்மை தப்புவிக்கிறவராக இருக்கிறார். நாம செய்ய வேண்டியது அவரை நோக்கி விண்ணப்பம் செய்ய வேண்டும், அவரை நோக்கி ஜெபிக்க வேண்டும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிட வேண்டும். நாம செய்ய வேண்டிய காரியம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவது, ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பது, ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்வது, ஆண்டவரை நோக்கி விண்ணப்பிப்பது. அப்படி நாம செய்ய வேண்டிய காரியத்தை நாம செய்தால் அவர் நம்முடைய வேண்டுதலுக்கு, ஜெபத்திற்கு அவர் மறு உத்தரவு அருளி செய்து அவர் ஆபத்திலே நம்ம கூடவே இருந்து நம்மளை தப்புவிக்கிறவர் என்று எழுதுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, நம்மளை ஆபத்திலிருந்து தப்புவித்து அவர் நம்மை எந்த இடத்திலே தப்புவித்தாரோ, எந்த இடத்திலே நம்ம சிக்கி தவித்தோமோ அந்த இடத்திலிருந்து நம்மை தூக்கிவிட்டு, அந்த இடத்திலிருந்து நம்மளை விடுவித்து, நம்மளை தப்புவித்து காப்பாற்றி அந்த இடத்துல நம்மை கனப்படுத்துகிறவர். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை கனப்படுத்துவார். மதிக்கக்கூடிய பாத்திரமாக, மரியாதைக்குரிய மதிப்புக்குரிய பாத்திரமாக, பயன்படுத்தப்படுகிறமாக, உயர்த்தப்படுகிற பாத்திரமாக கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். அன்பு தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நெருக்கத்தில் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். நெருக்கத்திலும் ஆபத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறவராயிருக்கிறார். சங்கீதம் 120:1 சொல்லுகிறது. சங்கீதம் 120 சொல்லுகிறது, என்னுடைய நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் நெருக்கம், உடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் உபத்திரவங்கள், உடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் பிரச்சனைகள், உடைய வாழ்க்கையில எப்பொழுதெல்லாம் போராட்டங்கள் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிடுவீர்கள் என்று சொன்னார். அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிறவராக, பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். உங்களை விடுவிக்கிறவரும் உங்களை தப்புவிக்கிறவருமாக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, சிங்கங்களின் பற்களுக்கு தானியலை தப்புவித்தவர் உங்களையும் எல்லா விதமான தீமைகளுக்கும், எல்லா விதமான வியாதிகளுக்கும் உங்களை தப்புவிப்பார். குடும்பத்தை எல்லா பிரச்சனைகளுக்கும் தப்புவிப்பார். ஆண்டவரை நோக்கி நெருக்கத்திலே, ஆண்டவரை நோக்கி உபத்திரவத்திலே, ஆண்டவரை நோக்கி ஆபத்திலே கூப்பிடுகிற வேளையிலே ஆண்டவர் உங்களை நெருக்கத்திலிருந்து விடுவித்து விசாலத்திலே கொண்டு போய் நிறுத்துவார். வியாதியிலே ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தழும்புகளால் உங்களை குணமாக்கி விடுதலையாக்குறவராயிருக்கிறார். பிரச்சனையிலே, போராட்டத்திலே நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் செய்தால், ஜெபித்தால், உங்கள் ஜெபத்திற்கு, உங்கள் வேண்டுதலுக்கு அவர் பதில் கொடுத்து உங்கள் ஜெபத்தின்படி, உங்கள் வேண்டுதலின்படி அருள் செய்கிற தேவனாயிருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பொருளாதாரத்திலே உங்களுக்கு அற்புதம் செய்வார், அதிசயங்களை செய்வார். மீகா 7:15 சொன்னது போல் உன்னை அதிசயங்களை காணப்படுவேன் என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாக உங்களை அதிசயங்களை காணப்படுவார். அது மாத்திரமல்ல, ஆபத்திலே நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட்டால், பண பிரச்சனை இல்லை, பொருளாதார பிரச்சனை இல்லை, குடும்ப கஷ்டத்துல ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டால், கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் வேதத்திலே யோசுவா 3:5 சொன்னது போல் உங்கள் நடுவிலே அற்புதம் செய்வார் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அன்பு தேவ பிள்ளைகளை, ஆபத்திலும் நெருக்கத்திலும் பிரச்சனையிலும் உபத்திரவத்திலும் போராட்டத்திலும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்க.
கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக தன்னையே அர்ப்பணித்திருக்கிறார். அவர் பாடுபட்டிருக்கிறார், நொறுக்கப்பட்டிருக்கிறார். உங்களுக்காகவே கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி இருக்கிறார். அந்த பரிசுத்தமான வெளியேற பெற்ற ரத்தம் இன்றைக்கும் உங்களுக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. ஆபத்திலே இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இயேசுவே, அப்பா, உங்க கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவி மீட்டெடுப்பீராக, எங்களை கழுவி சுத்திகரிப்பீராக என்று சொல்லி கேட்டால் நிச்சயமாக கல்வாரி ரத்தத்தினாலே கழுவி உங்களை, உங்கள் பிள்ளைகளை சுத்திகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் தழும்புகளால் யாராக இருந்தாலும், எப்பேற்பட்ட வியாதி நோயாய் இருந்தாலும் அவர் தழும்புகளால் குணமாக்க முடியும். அவர் தழும்புகளால் ஆண்டவர் குணமாக்குவார். இயேசுவே, நீர் குணமாக்கும். மருந்து சுகமாக்கல, மருத்துவர்களால் சுகமாக்க முடியல, நீர் என்னை குணமாக்கும் என்று சொல்லி வியாதியிலே அவரை நோக்கி பார்த்தால், நோயிலே அவரை நோக்கி பார்த்தால் ஆண்டவர் விடுதலையாக்குவார். வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, மரண பிடியிலிருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவார். ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. வாழ்நாளிலே அதிகமாய் மருந்து மாத்திரை எடுக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் மருந்து மாத்திரையிலிருந்து விடுதலை கொடுப்பார். வாழ்நாளெல்லாம் வேதனையோடும் சஞ்சலத்தோடும் தவிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உன் சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்ற வேத வாக்கியத்தின்படி ஆண்டவர் உங்களுடைய சஞ்சலங்களை அகற்றுவார், உங்களுடைய தவிப்பை மாற்றுவார். நிச்சயமாய் உங்களுக்கு ஆபத்திலே நீங்கள் கூப்பிடுகிற உங்களுக்கு வேளையிலே ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் விடுவிப்பார், உங்களை தப்புவிப்பார். என்ன பிரச்சனையில சிக்கி கொண்டிருந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விடுவிப்பார், ஆண்டவர் உங்களை தப்புவிப்பார். என்ன விதமான சிறையின் அனுபவத்திலே இருந்து நீங்கள் கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தால், நீங்கள் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். உங்கள் கண்ணீர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமூகத்திலே நீங்கள் அவரை நோக்கி கதறி கூப்பிட்டு கண்ணீர் விடுகிற ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் நிச்சயமாய் பதில் கொடுப்பார். உங்களை தப்புவிப்பார், உங்களை விடுவிப்பார், உங்களை பாதுகாப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது. தேவனால் எல்லாம் கூடும். அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் உங்களுக்கு நன்மை செய்ய நினைத்தால், உங்களை விடுவிக்க நினைத்தால், உங்களை தப்புவிக்க நினைத்தால், உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த நினைத்தால் அதை யாராலும் தடை செய்ய முடியாது, யாராலும் தடுக்க முடியாது. ஆண்டவர் உங்களை 1000 மடங்கு, ஆண்டவர் உங்களை கோடி மடங்கு ஆசீர்வதிக்கிறவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபத்தில் அவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவிப்பார். ஆண்டவர் உங்கள் குடும்பத்தோடு இருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவார். ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளோடு இருந்து உங்கள் பிள்ளைகளை காப்பாற்றுவார். ஆண்டவர் உங்கள் பெற்றோரோடு இருந்து உங்கள் பெற்றோரை பாதுகாப்பார். அவரால் பெரிய காரியங்களை செய்ய முடியும். நிச்சயமாய் அக்கினி சூளைக்கு எப்படி பற்றி எறிகிற அக்கினி சோலையிலே சிக்கி கடந்த வாலிபர்களை தப்புவித்தாரோ, அந்த அக்கினி அவர்களை பற்றாது இருந்ததோ, அதே போல அக்கினி கோப்பான எப்பேற்பட்ட பிரச்சனைகளுக்குள்ளே நீங்கள் கடந்தாலும் அது உங்களை மேற்கொள்ள முடியாது. அவைகள் உங்களை சேதப்படுத்த ஆண்டவர் விட மாட்டார். காரணம், அவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவிக்கிறவர், அவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்கிறவர், அவர் உங்களோடு இருந்து உங்களை விடுவிக்கிறவர். அந்தகார சங்கிலிகளை எல்லாம் கர்த்தர் முறியடிக்கிறவர். வெள்ளி சூனியம், மாந்திரீகம், செய்வனை, ஏவல், மை, தகடு அவ்வளவும் சுட்டு எரிக்கப்பட்டு ஆண்டவர் அப்படிப்பட்ட வழிகளிலே சிக்கி தவிக்கிற பிள்ளைகளின் குடும்பங்களை அவர் தப்புவிப்பார். அந்தகார வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் அழித்து போடுவார், ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை.
அவர் வல்லமை உள்ளவர், அவர் அக்னியான தேவன், அவர் ஆசீர்வதித்து உயர்த்துகிற கர்த்தர். ஆகையால் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், நெருக்கத்திலே அவரை நோக்கி கூப்பிடுங்கள், பிரச்சனையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் நிச்சயமாய் உங்களுக்கு செவி கொடுப்பார். நிச்சயமாய் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நிச்சயமாய் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் உங்களுக்கு செய்வார். அவர் உங்களை தலைகுனிய விட மாட்டார். அவர் உங்களை வெட்கப்பட விட மாட்டார். அவர் உங்களை அவமானப்பட விட மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் தலைகளை உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார். நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். ஆண்டவரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அவர் நாமம் தரிக்கப்பட்ட சனங்கள். உங்களை ஒருபோதும் எந்த இடத்தில் வெட்கப்பட விடவே மாட்டார். நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். நிச்சயமாய் நீங்கள் அதிசயங்களை காண்பீர்கள். காரணம், அவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவிக்க வல்ல தேவனாயிருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆபத்தில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் உங்களுக்கு செவி சாய்த்து, அவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை அவர் கனப்படுத்துவார். அல்லேலூயா. கண்களை மூடுமா. கிருபை நிறைந்த பரிசுத்தமான பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் ஆண்டவரே, அவர்களை ஒரு விசை நீர் விசாரிக்கவாறு, அவர்களுடைய கண்ணீரை எல்லாம் நீர் விசாரிக்க வேண்டும் அப்பா. அவர்கள் கண்ணீருக்கெல்லாம் நீர் பதில் கொடுக்க வர வேண்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, என்ன காரணங்களுக்கெல்லாம் வேதனையோடும் வருத்தத்தோடும் ஆண்டவரை துக்கத்தோடு கண்ணீர் விட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய கண்ணீர் இந்த நாள் தீவிரமாய் விசாரிக்கப்படும்படியாய் உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆபத்திலே ஆண்டவரே என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னீங்களப்பா. ஆபத்தில் அத்தரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு செவி கொடுத்து அவர் உன்னோடு இருந்து உன்னை தப்புவித்து உன்னை கனப்படுத்துவார் என்ற வார்த்தையின்படியாய் உங்க பிள்ளைகளோடு இருந்து உங்க பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கனப்படுத்துகிறார். ஆண்டவரே, அவர்களை ஆசீர்வதிங்கப்பா. அவர்களை விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அவர்களை சுகமாக்குங்கப்பா. நீடிய ஆயுளோடும் தீர்க்க ஆயுசோடு இருக்கட்டும் ஐயா. எல்லா பயத்தின் ஆவியும் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். எல்லா தற்கொலையின் ஆவியும் எல்லா மரண போராட்டங்களும் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறுவதாக. ஆண்டவரே, வியாதிகளை விலைக்கு போடும், கஷ்டங்கள் நீங்கட்டும் ஆண்டவரே. வறுமை, பெருமை, தரித்திரம், கடன் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போவதாக, விலகி போவதாக, நீங்கி போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். உங்க பிள்ளைகளை சகல காரியத்திலிருந்து விடுவிப்பீராக. உடைய குடும்பங்களை சகல காரியத்திலிருந்து நீர் தப்புவிப்பீராக ஆண்டவரே. எல்லா தீமைகளுக்கும் பொல்லாப்புக்கும் வாதைகளுக்கும் விலக்கி காத்துக் கொள்ளுவீராக. எல்லா அந்தகார வல்லமைகளுக்கு விலக்கி காத்துக்கொண்டு விடுவிப்பீராக, தப்புவிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. தகப்பனே, உங்க பிள்ளைகளுடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படட்டும், வேதனைகள் எல்லாம் மாறட்டும், துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாறட்டும். கர்த்தாவே, நல்ல சௌக்கியத்தை கொடும், நல்ல ஆரோக்கியத்தை கொடும், நல்ல சுகத்தை கொடும் ஆண்டவரே. கர்த்தாவே, காயங்களை கட்டுவீராக, காயங்களை கட்டுவீராக. விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை தூக்கி நிறுத்துவீராக. முடங்கி கிடக்கிற பிள்ளைகளை மறுபடியும் செயல்பட வைப்பீராக. ஆண்டவரே அப்பா, அறைக்கிலே கர்த்தாவை சூழ்நிலைகளை இருளுக்குள்ளே மூழ்கி கிடக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே வெளிச்சத்தை கொண்டு வருவீராக, வெளியே கொண்டு வருவீராக. நன்றி ஆண்டவரே, ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உங்க காரியங்களை எல்லாம் வாய்க்க செய்ய, விருப்பங்களை எல்லாம் நிறைவேற செய்ய, தடைகளை நீக்கி போடுங்க, தாமதங்களை நீக்கி போடுங்க, விடுதலை ஆக்குங்க, அற்புதம் செய்யுங்கப்பா. ஆண்டவரே, நன்மைகளால் முடி சூட்டுங்கப்பா.
ஆண்டவரே அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துவீராக, பொருளாதார தரத்தை உயர்த்துவீராக. வியாதியிலிருந்து, கடனிலிருந்து, கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. வழக்குகளிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, சண்டையிலிருந்து விடுதலை கொடுப்பீராக. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா நெருக்கத்திலிருந்தும், எல்லா பிரச்சனையிலிருந்தும், எல்லா போராட்டத்திலிருந்தும் கர்த்தர் அவர்களை விடுதலை ஆக்குவீராக. நன்மைகளால் முடி சூட்டும், ஆசீர்வாதங்களால் நிறைவாக்கும், குணமாக்கும், ஆசீர்வதித்து சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி நிறைவாய் காணப்பட ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர்களோடு இருந்து அவர்களை ஆண்டவரை தப்புவித்து நீ கனப்படுத்த முடியாது. ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெயமெடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.